தப்பாயிடுச்சா? வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோஸ் நம்ம எடுத்தாலே சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. விவசாயம் காப்போம்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுக்கிறீங்க. ஸ்டேட்டஸ் வைக்கும் பொழுது விவசாயம் காப்போம், விவசாயி, ஃபார்மர் அப்படி சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டுட்டு விவசாயம் காப்போம்னு நிறைய ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறீங்க. படத்தில் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க விவசாயத்தை பற்றி. ஆனால் நம்ம விவசாயம் டைரெக்டாக நம்ம எடுத்து போடுறது மூலயமா நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, அதை சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியல் இப்போ நம்ம போடுறோன்னா அது டிவி முன்னாடி பார்ப்பீங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் எடுத்து அவங்க வீடியோவாக போடுவாங்க. அது மில்லியன் வியூஸ் போகும். அதுவே ஒரு விவசாயி கஷ்டப்படுற வீடியோவோ இல்லை நம்ம கஷ்டப்படுறது மக்களுக்கு தெரியணுங்கிறது நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக இல்லை. எப்படி ஒரு பொருள் கஷ்டப்பட்டு உங்கள் கைக்கு சேருது, அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்து போடுறது. இது மூலயமா அவங்களாம் வீடு கட்டின மாதிரி நம்ம உடனே வீடு கட்ட முடியாது. ஏன்னா நாங்கள் டான்ஸ் ஆடிலாம் வீடியோ போடல, அதனால நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்காது. இது ஒரு விவசாய சேனலுங்கிறதானே நீங்கள் அப்பப்போ பார்க்குறதுக்கு கஷ்டப்படுறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன். அதில் வியூஸும் கம்மியாக தான் போகும், லைக்கும் பண்ண மாட்டீங்க. நம்ம சாப்பிட்றது என்னங்க, தினமும் சீரியல் பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே நம்ம அப்படியே பட்னியாகவே இருந்துடுவோமா? அதுவே பொழுதுபோக்கா? நம்ம ஒரு பொழுதுபோக்கான டைமில் ஒரு விவசாய சேனலை பார்த்தோன்னாலோ ஒரு லைக் பண்ணோன்னாலும் அந்த விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியும் வரும். லைக் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு மோட்டிவேட் ஆகி திருப்பி வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாகவும் இருக்கும். அவங்க அப்படி வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு அதில் உள்ள கஷ்டம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பொருளும் எப்படி கஷ்டப்பட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலயமா நீங்கள் சாப்பாடையும் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. எந்த ஒரு நம்ம காசு கொடுத்து வாங்குறது மட்டும்தான். நம்ம காசு கொடுத்தா பொருள் கடையில் கிடச்சிரும். ஆனால் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி உங்களுக்கு தரோங்கிறத நாங்கள் விளாக் எடுத்து போடுறது மூலயமா தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த உடனே மேலே தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதால எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நமக்கும் கமெண்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவோம். ஆனால் நீங்கள் மில்லியன் வியூஸ் அந்த மாதிரி இப்போ ஒரு சேனல்லாம் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்களா என்னன்னு கூட தெரியாது. அதுக்கு கீழே நீங்கள் அவ்வளோ அடுத்தவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவ்வளோ பேராகிராஃபாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்புவீங்க. இந்த மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு நமக்கு உணவு முறைகள் எப்படி கிடைக்கிது எப்படி என்னான்னு உங்களுக்கு தெரியும். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ. இதனால் எதுவும் கோவப்படாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.